பெரியாழ்வார் அருளிச் செய்த திருப்பல்லாண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்விதிரு காப்பு. இதுக்கான பொருள் பார்த்துட்டோம். அடுத்த ரெண்டாவது பாசுரம். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. பல்லாண்டுனா பல வருடங்கள். வடிவம்னா உடம்பு, உருவம், அழகு, நிறம், ஒளி. வளம்னா வெற்றி, வலிமை, படை, ஆணை, வலப்பக்கம் இப்படி இருக்குது. வடிவாய் நின் வள மார்பினில். மார்புனா நெஞ்சு, தடாகம், அகலம், கற்பூர வகை. அப்போ ஒரு அழகான ஒளியோட உன்னுடைய வலது பக்கத்தில் உன்னுடைய மார்பில் இருக்காங்க. என்ன மங்கையும் பல்லாண்டு. வாழ்தல்னா உயிர் வாழ்தல், எப்பயுமே இருக்கிறது, செழித்திருத்தல், மகிழ்தல், நன்கு விளங்குதல். வாழ்தல் உயிர்கண்ணன் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து. ஆராய்ந்து அணிகலன் அணிந்த இவள் கூடும்போது உயிருக்கு வாழ்வு வருது, பிரியும் போது உயிர் போயிடுது. அப்போ அந்த அளவுக்கு சேர்ந்து இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி. அப்போ இங்கே அதான் சொல்கிறார், நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மங்கை பிராட்டியாரோட பல்லாண்டு பாடுறேன். அடுத்தபடியாக மங்கை அப்படின்னு என்ன அர்த்தம்னா பெண். பொதுவாக 12லேருந்து 13 வயசு வரைக்கும் உள்ள பெண், கற்றாழை, பாதரசம் இதெல்லாம் சொல்லுவாங்க. சின்ன பெண்ணை தான் மங்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு. வடிவாளவன்னா அழகானவன். ஜோதி அப்படின்னா ஒளி, சூரியன், சிவன், கடவுள், திருமால், கதிர், தீ, விளக்கு, நட்சத்திரம், கற்பூர தீபம், ஞானம், இப்படி பல அர்த்தம். ஜோதி அழகு, சோற்றுப்பானை நிறம் அப்படின்னு கூட ஒரு பழமொழி உண்டு. அப்போ வடிவார் சோதி வளத்துறை, அந்த அழகான வடிவில் இருக்கக்கூடிய அந்த ஜோதி ஒளிவடிவாக இருக்கிறது வளத்துறையும். வளத்தல்னால் சுற்றுதல், பின்னுதல், என்ன பிணைதல், இப்படி பல அர்த்தம் இருக்குது. துறைனா இடம், நீர்த்துறை, பகுதி, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க.